நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இனச்சட்டம் 26:16 முடிய இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் என்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் என்று உனக்கு வாக்களித்துள்ளார். சிந்தனை: நாம் செய்யும் எந்த ஒரு செயலையும் கடமைக்காக நாம் செய்யாமல் நம் ஆண்டவரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து அவரது திட்டத்தின்படி நாம் செயல்படுகின்ற போது நம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாய் இருக்க முடியும். மேலும் நம் பகைவரிடமும் அன்பு கூறுவோம். நம்மை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுவோம். அப்பொழுது நம்மை எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் நம்மை உயர்த்துவார் என்பது உறுதி. எனவே இந்த தப காலத்தில் நம் ஆண்டவரிடம் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். அவரது திட்டத்தின்படி நாம் செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.